Taste the Daily. தமிழகத்தை ஆள தகுதியற்ற திமுக அரசை அகற்றி மக்களுக்கான பொற்கால ஆட்சியை மலர வைப்பதற்கான மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத எழுச்சி பயணத்தின் 29வது நாள் பிரச்சாரம் இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி ஏற்பாட்டில் திமுக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். திருப்பத்தூரில் விவசாயிகள், ஆசிரியர் கூட்டமைப்பு, தொழில் முனைவோர் உள்ளிட்ட அனைத்து சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் தொழிலாளர்கள் திமுக ஆட்சியில் தாங்கள் சந்திக்கும் சிரமங்களை தீர்க்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் கோரிக்கை. அதிமுக ஆட்சி அமைந்ததும் குறைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும் என புரட்சி தமிழர் உறுதி. திரையுலகில் தனக்கே உரிய ஸ்டைலாலும் தனித்துவமான நடிப்பாலும் 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் சகோதரர் ரஜினிகாந்திற்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் பதிவு. இப்பொன்விழா ஆண்டில் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் நாளை வெளியாக உள்ள கூலி திரைப்படம் வெற்றியடையவும் வாழ்த்து. அதிமுகவின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதால் மைத்ரேயன் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட கழகத்தின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. காஞ்சிபுரத்திற்கு வருகை தரவுள்ள பொதுச் செயலாளரை வரவேற்பது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம். ஆலோசனையில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, உதயகுமார் ஆகியோர் பங்கேற்பு. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தங்களை வஞ்சிக்கும் பொய் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்து 13வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள். லாபம் கிடைப்பதால் கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக திமுக அரசு செயல்படுவதாக தூய்மை பணியாளர்கள் கடும் குற்றச்சாட்டு. எல்லா வாக்குறுதியும் அவர் நிறைவேற்றுறாரோ நிறைவேற்றலையோ, நாங்கள் தூய்மை பணியாளர்கள் கொரோனா காலத்துலலாம் செஞ்சது இதே தூய்மை பணியாளர் தான். இப்போவும் இதே இங்கே உட்கார்ந்து இருந்திருக்கிறதும் அதே தூய்மை பணியாளர் தான். என்றைக்கு இருந்தாலும் அவங்க இறங்கி எங்களுக்கு பதில் சொல்லியே தானே ஆகணும். இன்றைக்கி எங்கள் வழக்கு வந்திருக்குது, வருது இன்றைக்கி. அதில் ஏதாவது ஒரு நல்ல முடிவும் வரும், அரசாங்கமும் வந்து பேசுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் உட்கார்ந்துருக்கோம். சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு 13வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் 5-6 மண்டலங்களில் பல்வேறு பகுதிகளில் மலை போல் குவிந்துள்ள குப்பைகள். சென்னை மக்கள் துர்நாற்றத்தால் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் வீடு வீடாக சென்று விளம்பரம் தேடுவது ஸ்டாலின் பொம்மை முதல்வர் என்பதையே மீண்டும் நிரூபிப்பதாக மக்கள் கடும் விமர்சனம். சென்னையில் தூய்மை பணியாளர்களின் 13வது நாள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் பல்வேறு சாலை தெருக்களில் குப்பைகள் குவிந்து கிடப்பதால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அபாயம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற திராணி இல்லாமலும் மக்களின் நலனில் அக்கறை இல்லாமலும் ஆட்சி அதிகார மமதையில் சர்வாதிகார போக்கில் செயல்படும் ஸ்டாலின் அரசுக்கு சென்னை மக்கள் கடும் கண்டனம். ஒரு 20 வருஷமாக சென்ட்ரல் ஆட்டோ ஓட்டுறேன். நம்ம எல்லா இடமும் சவாரி போயின்னு இருக்கோம், வந்துன்னு இருக்கோம். கொஞ்ச நாளாகவே சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குப்பைங்கள்லாம் ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. அந்த ஒரு தெருவுள்ளே போக முடியல. இப்போ ஏரியாவில் தான் குப்பை இதுவாக இருக்குன்னா, ஒரு தெருவுள்ளே போனாக்கா 2 சைடும் குப்பை இருக்குது. அந்த குப்பை மேலே வண்டி ஏற்றின்னு போகிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரே ஸ்மெல் வருது. இப்போ வந்து நம்ம தண்ணியை காசி குடிக்க சொல்கிறாங்க, அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள், நோய் வராது இது வராதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி குப்பை இருந்தால் மட்டும் நோய் வராமல் இருக்குங்களா? அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நான் நிறைய இடம் போயிருக்கேன். அந்த திருவிகாநகர் எடுத்துங்க, இந்த ராயபுரம் சைடு எடுத்துங்க, இந்த சென்ட்ரல் அள்ளிக்குளம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துங்க. பக்கத்துலேயே கோர்ட் இருக்குது, ஆனால் அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டுறாங்க. இந்த மாதிரி இருக்குது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அரசு பேருந்தில் பயணம் செய்த 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நடத்துனர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் பாட்டிகள் வரை பேருந்தில் கூட பாதுகாப்பாக செல்ல முடியவில்லை என மக்கள் வேதனை.
சென்னை மயிலாப்பூரில் திருநங்கை கீழே தள்ளிவிட்டதில் தலையில் பலத்த காயமடைந்த காவலாளி உயிரிழப்பு. மது போதையில் ஆசைக்கு இணங்க வற்புறுத்திய காவலாளியை திருநங்கை கீழே தள்ளிவிட்டதில் படுகாயமடைந்தவர் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழப்பு. ஈரோட்டில் 13 வயது சிறுமிக்கு செல்போனில் ஆபாச படம் காண்பித்த நபர் போக்சோவில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பச்சிளம் குழந்தை முதல் பல்லு போன பாட்டி வரை பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் அவலம். கோவையில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்த மத்திய ஜிஎஸ்டி உயர் அதிகாரியின் மனைவிக்கு பாலியல் தொல்லை. விமானத்தில் மது போதையில் பாலியல் தொல்லை கொடுத்த 3 பேரை பிடிக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் மீனம்பாக்கம் ஏவல் துறை திணறல். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே அரசு பள்ளியில் படித்து வரும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அறிவியல் ஆசிரியர் போக்சோவில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளில் நாள்தோறும் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பெற்றோர்கள் வேதனை. செங்கல்பட்டில் தனியாக நடந்து சென்ற 64 வயது மூதாட்டியின் கையை பிடித்து இழுத்து கத்தியை காட்டி மிரட்டி நகை பறிக்கப்பட்ட அவலம். குழந்தைகள், பெண்கள் என யாருக்கும் பாதுகாப்பில்லாத அவல நிலையை ஏற்படுத்திவிட்டு தாயுமானவன் என பெயர் சூட்டிக் கொள்வது வெட்கக்கேடானது என மக்கள் கடும் கண்டனம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்க கஞ்சா கொண்டு வந்த இளைஞர் பிடிபட்டார். திறனற்ற விடியா ஆட்சியில் பள்ளி மாணவர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் பொன்னியாறு அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க சுமார் 4 கிலோ கஞ்சா வைத்திருந்த ஒடிஷாவைச் சேர்ந்தவர்கள் பிடிபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறை செயலிழந்துள்ளதை அறிந்து கஞ்சா விற்பனைக்கு தமிழகத்தை குறிவைக்கும் வெளிமாநில சமூக விரோதிகள். தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட காஞ்சிபுரம் டோல்கேட் பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் சிக்கினர். விடியா திமுக அரசின் கையாலாகாத ஏவல் துறையால் தமிழகம் போதை மாநிலமாக உருவாகியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் அசாம் மாநிலத்தில் இருந்து கன்னியாகுமரிக்கு ரயிலில் 10 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த வடமாநில இளைஞர் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் வீட்டில் குட்காவை தயாரித்த வடமாநில இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை மீது துளியும் பயம் இல்லாததால் இதுபோன்ற சட்டவிரோத செயலில் வடமாநிலத்தவர் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டில் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அழிக்கப்பட்டதாக விளம்பரம் தேடும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. சோதனைச் சாவடிகளில் பிடிபடாமல் கோட்டை விட்ட போதைப் பொருட்கள் எவ்வளவு, திமுக அனுதாபிகள் கடத்திய போதைப் பொருட்கள் எவ்வளவு என ஸ்டாலின் அரசு வெளியிடாதது ஏன் என மக்கள் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் முன்விரோதம் காரணமாக மது போதையில் ஏற்பட்ட தகராறில் பட்டப்பகலில் கத்தியால் குத்தி கொலைவெறி தாக்குதல். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் 24 மணி நேரமும் தடையின்றி விற்கப்படும் மதுவால் கட்டுக்கடங்காமல் குற்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 2 தரப்பினர் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது கொத்தனார் சரமாரியாக கத்தியால் குத்தி கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை பகுதியில் இளம் பெண்ணிடம் திருப்புலியை காட்டி மிரட்டி 11 சவரன் நகை பறித்த நபர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் இத்தகைய குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் கவலை. தென்காசி மாவட்டம் பொட்டல்புதூர் அருகே மணல் கடத்தல் குறித்து புகார் அளித்தவருக்கு திமுக நிர்வாகி உள்ளிட்டோர் கொலை மிரட்டல் விடுத்ததாக பாதிக்கப்பட்ட நபர் எஸ்பி அலுவலகத்தில் புகார். ஸ்டாலின் அரசின் ஏகபோக ஆதரவில் அராஜகத்தில் ஈடுபடும் திமுகவினருக்கு மக்கள் கடும் கண்டனம். தொடர்ந்து எனக்கு கொலை மிரட்டல் விட்டுட்டு இருக்காங்க. எப்படி என் மேலே நீ புகார் கொடுக்கலாம்? நீ என்ன பெரிய ஆளா என் மேலே புகார் கொடுக்கறதுக்கு? நான் என்னனாலும் செய்வேன், நீ எப்படி கேட்கலாம்? அதை நாங்கள் மண் அள்ளுவோம், இதுதான் உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? திறனற்ற திமுக ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் சைபர் கிரைம் துறையால் கடந்த 7 மாதங்களில் மட்டும் நிதி தொடர்பான இணைய மோசடிகளில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு.
சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றவாளிகளை சுதந்திரமாக சுற்ற காவல்துறை நடவடிக்கை மந்தமாக இருப்பதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தன் நிலத்தை போலி பத்திரம் மூலம் விற்றவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் விவசாயி தற்கொலை முயற்சி. பாமர மக்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை குற்றவாளிகளுக்கே துணை போவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் சட்டவிரோத மது விற்பனை குறித்து செய்தி வெளியிட்ட நபரை திமுகவினர் தாக்கியதாக குற்றச்சாட்டு. ஆளுங்கட்சி என்ற அதிகாரத்தில் அராஜகத்தில் ஈடுபடும் திமுகவினர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் காவல்துறை திமுகவினருக்கு துணை போகிறதா என மக்கள் சந்தேகம். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் வரிப்பண முறைகேடு செய்த விவகாரத்தில் திமுக மேயரின் கணவர் பொன் வசந்த் பிடிபட்டார். திமுகவினர் தொடர் முறைகேடுகளில் ஈடுபட்டு தங்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக பொதுமக்கள் வேதனை. தமிழகத்தில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்ததால் 208 அரசு பள்ளிகள் மூடியதாக கூறி உண்மையை மறைக்கும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர். பிறப்பு விகிதம் முன்னமே தெரிந்தும் கோடிகள் செலவிட்டு விளம்பரம் செய்து சேர்க்கை பெருமை பேசிய அரசு இப்போது ஆசிரியர்கள் இல்லாமல் தரம் சிதைந்ததால் பிறப்பு விகிதம் குறைவு என்று காரணம் காட்டுகிறார்களா என மக்கள் கேள்வி. திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை திட்டம் இலக்கு எட்டாமல் வெளிச்சத்திற்கு வந்த நிர்வாக திறமையின்மை. விழுப்புரம், சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கட்சிக்குள் குற்றச்சாட்டு, வாக்குவாதம், மோதல் என தலை தூக்கிய உட்கட்சி பிரச்சினை. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பேரூராட்சி பெண் தலைவரின் உத்தரவை திமுக பேரூராட்சி செயலாளர் கேட்காததுடன் அவமதிப்பதாகவும் குற்றச்சாட்டு. சமூக நீதிக்கு காப்பிரைட்ஸ் வைத்துள்ளதைப் போல மேடைக்கு மேடை சமூக நீதி குறித்து பேசும் ஸ்டாலின் திமுக பேரூராட்சி செயலாளர் மீது நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் கம்பம் நகர்மன்ற தலைவர் மற்றும் அதிகாரிகள் கமிஷன் பெற்றுக்கொண்டு தரமற்ற பணிகளை செய்வதாக குற்றம் சாட்டி திமுக கவுன்சிலர்கள் நகர்மன்ற கூட்டரங்கில் தர்ணா. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்பதை மட்டுமே குறிக்கோளாக செயல்படும் திமுகவினரின் வண்டவாளம் மெல்ல மெல்ல வெட்ட வெளிச்சமாகி வருவதாக மக்கள் விமர்சனம். ஸ்டாலின் அரசு பெருமை பேசும் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்களின் ஊதியம் பெறும் வேலைவாய்ப்பு ஆர்வத்தை ஊக்கப்படுத்துவதில்லை. லண்டன் கிங்ஸ் கல்லூரி ஆய்வறிக்கையால் கலக்கத்தில் ஸ்டாலின் அரசு. ஆய்வில் பங்கேற்ற 56% பெண்கள் வேலை வாய்ப்பையே விரும்புவதாகவும் 96% பெண்கள் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் தகவல். வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர திராணியின்றி தாங்கள் கொடுக்கும் 1000 ரூபாயால் மகளிர் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக ஸ்டாலின் விளம்பரப்படுத்தி வருவது வெறும் பொய் என்பதை ஆய்வறிக்கை நிரூபித்துள்ளதாக விமர்சனம். திருப்பூர் மாநகராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் டோக்கன் வாங்க அலைமோதிய கூட்டத்தில் சிக்கிய தாய்மார்கள் மற்றும் முதியோர்கள். மக்களை பற்றி கண்டு கொள்ளாமல் முழுக்க முழுக்க தேர்தல் விளம்பரத்திற்காக மட்டுமே ஸ்டாலின் அரசு முகாம்களை நடத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்க வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனை பல்கலைக்கழக ஊழியர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தங்களை பணி நிரந்தரம் செய்யாதது குறித்து அடுக்கடுக்கான கேள்விகளை ஊழியர்கள் முன்வைத்ததால் செய்வதறியாது திகைத்த அமைச்சர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள கீரப்பாளையத்தில் வீடு தேடிச் சென்று ரேஷன் பொருட்கள் வழங்குவது போல் போட்டோ ஷூட் நடத்திய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். சேரும் சகதியுமாக இருந்த சாலைகளை மறைக்க சிவப்பு கம்பளம் விரித்து அமைச்சருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டதற்கு மக்கள் கடும் கண்டனம். திமுக அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் மனைவி விவசாயத்தில் இருந்து 2 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டினார் என்பதை எப்படி நம்புவது?
இந்த காலத்தில் விவசாயம் மூலம் 2 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட முடியுமா என எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. கடந்த 4.5 ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள மின் உற்பத்தி திட்டங்களை இயக்காமல் புதிய திட்டங்களையும் துவங்க நிதி மற்றும் நிர்வாக திறமையின்றி சிக்கித் தவிக்கும் செயலிழந்த ஸ்டாலின் அரசு. தேர்தல் நெருங்கும் சூழலில் வாக்கு வங்கி சரியும் என்ற அச்சத்தில் 2026 பிப்ரவரி 1 முதல் மே 15 வரை தினமும் 2400 மெகாவாட் மின்சாரத்தை கொள்முதல் செய்ய சுமார் 3000 கோடி செலவிட திட்டம். இதுவும் போதவில்லை என தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு 1500 மெகாவாட் மின்சாரத்தை 24 மணி நேரமும் வாங்க மின்சார வாரியம் டெண்டர் அறிவிப்பு. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது 2000 மனுக்கள் அடங்கிய பெட்டியை காணவில்லை என மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்ட சம்பவம். ஆட்சிக்கு வருவதற்கு முன் தொகுதிதோறும் பெட்டியுடன் வந்து முகாம் நடத்திய ஸ்டாலின் தற்போது அதிகாரிகளை கொண்டு முகாம் நடத்துவது மட்டுமே வேறுபாடு என மக்கள் விமர்சனம். பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் அமையும் செமி கண்டக்டர் ஆலைகள் தமிழகத்திற்கு கிடைக்காதது வேலை வாய்ப்பின்மையை அதிகரிக்கும் அவலம். கடந்த 4 ஆண்டுகளில் 39 திமுக எம்பிக்களுடன் ஒரு பெரிய திட்டத்தையும் தமிழகத்துக்கு கொண்டு வராத திமுக அரசு 1 டிரில்லியன் வளர்ச்சி கனவு எப்படி சாத்தியம் என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே அரசு அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். விளம்பரத்தில் மட்டுமே திளைக்கும் திறனற்ற ஸ்டாலின் அரசால் தங்கள் உழைப்பும் முதலீடும் வீணானதாக கூறி விவசாயிகள் சாலை மறியல். விழுப்புரம் மாவட்டம் குன்னத்தூர் ஊராட்சியில் சுகாதார சீர்கேடு காரணமாக 35க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு. ஆழ்ந்த தியானத்தில் உள்ள ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் சுகாதார சீர்கேடு குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மக்கள் எச்சரிக்கை. கும்பகோணம் அருகே அணக்குடி கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்து முளைத்த நெல் மூட்டைகளை மறைப்பதற்காக மற்றொரு சாக்கில் மாற்றும் அவல நிலை. டெல்டாக்காரன் என தம்பட்டமடிக்கும் ஸ்டாலின் விவசாயிகள் வயிற்றில் அடித்தும் விவசாயத்தை அழித்தும் வருவதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் வடிகால்கள் தூர்வாரப்படாததால் நிலத்தில் மழைநீர் தேங்கி சுமார் 10,000 ஏக்கர் பரப்பிலான இளம் பயிர்கள் பாதிக்கப்படும் அபாயம். வெற்று விளம்பரங்களை விடுத்து உடனடியாக மழைநீரை வடிய வைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான ஈவ் டீசிங் குற்றங்கள் ஆண்டுதோறும் அச்சுறுத்தும் வகையில் அதிகரிப்பு. 2022ஆம் ஆண்டை விட 2023இல் 236 வழக்குகளும் 2024இல் 235 வழக்குகளும் உயர்வு. நடப்பாண்டிலும் இதுவரை 150க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு. பெண்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பும் இந்த அவலம் சட்ட நடவடிக்கையையும் சமூக விழிப்புணர்வையும் வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம். முதல்வர் முகாம்களால் பணிச்சுமை தாங்க முடியவில்லை என வருவாய்த்துறை அமைச்சரிடம் வருவாய்த்துறை அலுவலர்கள் முறையீடு. பொதுமக்களின் மனுக்கள், ஆவண பரிசீலனைகள், இடமாற்ற ஆணைகள் என தினசரி பணிச்சுமை பல மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் தேவையான பணியாளர்களை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தந்தை போல் 14 கோடிக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க வேண்டும் என்றால் ஊரில் உள்ள அனைவரின் கிட்னியையும் உருவ வேண்டும் என்ற திமுக எம்எல்ஏ கதிரவனின் ஆணவ பேச்சால் மக்கள் அதிர்ச்சி. ஆளும் திமிரில் மண்ணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ மீது இதுவரை அரசு நடவடிக்கை எடுக்காதது பொதுமக்களின் நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. அவங்களுக்கு மருந்து செலவு, டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கிடைக்கும். எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14.5 கோடி. நான் பண்ண மொத்த ஆபரேஷனே 252 தான். 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்போ நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்றது? திருப்பூட்டூர்ல இருக்க எல்லா கிட்னியும் கலந்தாதான் மாட்டேன். திருப்பூட்டூர்ல இருக்க எல்லா கிட்னியும் கலந்தாதான் மாட்டேன். தமிழகத்தில் உற்பத்தி, விவசாயம், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட துறைகள் அதல பாதாளத்தில் உள்ள நிலையில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா கேமிங் தொழிலுக்கு முதலீடுகளை வரவேற்க முனைப்பு.
இளைஞர்களின் நேரமும் வருமானமும் கேமிங் நிறுவனங்களிடம் இழக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பும் மக்கள் ஆக்கப்பூர்வமான தொழில் வளர்ச்சி திட்டங்களில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என விளாசல். கோவை மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு மாதம் 49,000 உதவித்தொகை அறிவிப்பு. ஆனால் அதை வழங்கும் அரசு ஊழியர்களின் மாத சம்பள செலவு 1,42,000 ரூபாய். இளநிலை அலுவலருக்கு 70,000 ரூபாயும் உதவியாளருக்கு 50,000 ரூபாய், தட்டச்சருக்கு 22,000 ரூபாய் பெறும் நிலையில் ஒரு மாவட்டத்தில் இவ்வளவு நிதி வீண் என்றால் மாநிலம் முழுவதும் எவ்வளவு நிதி விரயம் என மக்கள் ஆவேசம். நான்கரை ஆண்டுகளாக ஊழியர் நலன், ஊதிய திருத்தங்கள், ஓய்வூதிய உரிமைகள் என எதுவும் செய்யாமல் காலம் கடத்திய ஸ்டாலின் அரசுக்கு வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரட்டிப்பு வாக்கு வீழ்ச்சியை கொடுப்போம் என தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் எச்சரிக்கை. நியாயமான கோரிக்கைகளை புறக்கணித்த விடிய அரசால் ஊழியர்கள் கடும் அதிருப்தி. 30% ஊதிய உயர்வு கோரி 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை. திறனற்ற ஸ்டாலின் அரசு வழக்கம் போல் சேவையை மூடிக்கொண்டால் மக்களின் உயிர் காக்கும் அவசர சேவைகளுக்கான அத்தியாவசிய பணி முடங்கிவிடும் என மக்கள் அச்சம். திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதியவருக்கு சிகிச்சை அளிக்க காலதாமதம் செய்ததே அவரின் இறப்பிற்கு காரணம் என உறவினர்கள் குற்றச்சாட்டு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் இல்லாததாலும் மருத்துவர்கள் செவிலியர்களின் அலட்சியத்தாலும் முனிரத்னம் என்பவர் உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் வேதனை. எதுவுமே படுக்க வைக்கிறாங்க, ஆக்சிஜன் இல்லை. ஆக்சிஜன் 20 நிமிஷம் கழிச்சு ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. 20 நிமிஷமா ஆக்சிஜன் இல்லை. போல பாயிண்ட் ஆக்சிஜன் எல்லாமே உள்ள வச்சுட்டு சும்மா பம்ப் வச்சுன்னு உட்காந்து கதை கட்டிட்டு இருக்காங்க. உள்ள அந்த எமர்ஜென்சியில் ஆக்சிஜன் இல்லையா? ஆக்சிஜன் இருக்கு, லைன் இருக்கு. அது எங்க லைன் இருக்கு, எங்க கொடுத்தாங்க, என்ன ஏதுன்னு. ஆனா உங்க அப்பா கொடுக்கலையா? நிமிஷத்துக்கு ஆக்சிஜனே வரல. 20 நிமிஷம் வரல. ஓ, அதனால தான் அந்த ஹார்ட் அட்டாக் டைம். தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து ஜிஹெச்சில் மொழி தெரிஞ்சவங்க ப்ளஸ் வந்து நல்லா ட்ரைன்டு பீப்புளாக எமர்ஜென்சி வரல வைக்க சொல்லுங்க. இதுதான் என்னுடைய கோரிக்கை. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளின் பெயரை மாற்ற நினைக்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்து மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் கள்ளர் சமுதாயத்தினர் ஆர்ப்பாட்டம். பெயர் மாற்ற முடிவை திமுக அரசு கைவிடாவிட்டால் தேர்தலுக்கு வாக்கு கேட்டு கூட திமுகவினரால் ஊருக்குள் வர இயலாது என ஆர்ப்பாட்டக்காரர்கள் எச்சரிக்கை. வாக்களித்த இந்த மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்யக்கூடிய அந்த திமுக அரசாங்கம் உடனடியாக இதை மறுபரிசீலனை செஞ்சு இந்த அரசாணை ரத்து செய்யணும். அப்படி இல்லைன்னா எங்களை போராட்டம் திருமங்கலத்தில் தொடங்கி இந்த போராட்டம் திக்கெங்கும் பரவும், தமிழ்நாடு மூலம் பரவதும். தமிழ்நாட்டில் திமுக கட்சிக்காரங்க யாரும் ஓட்டு கேட்டு வரவிட மாட்டா. மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திக்க சூழ்நிலையை திமுக தயார்படுத்திக் கொள்வதற்கு எச்சரிக்கையான போராட்டமாக அறிவிக்கிறோம். அங்கன்வாடி பணியாளர்களுக்கான 7,783 காலி இடங்களுக்கான நேர்முக தேர்வுகள் முடிந்து 3 மாதங்கள் ஆகியும் தேர்வு முடிவுகளை இதுவரை ஸ்டாலின் அரசு வெளியிடாததால் வேலை வாய்ப்பின்றி பெண்கள் தவிப்பு. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து தேர்வில் பங்கேற்றவர்கள் திராவிட மாடல் அரசின் இந்த தாமதத்தை கண்டித்து முறைகேடுகளுக்கும் லஞ்ச லாவண்யங்களுக்கும் வாய்ப்பாக மாறும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே செயல்படும் நெய்வேலி NLC நிறுவனம் இழப்பீடு வழங்காமல் சுரங்க விரிவாக்க பணிக்காக நிலங்களை கையகப்படுத்த முயற்சி. கிராம மக்கள் விரட்டி அடித்ததும் ஹிட்டாச்சி வாகனங்களை விட்டுவிட்டு ஓட்டம் பிடித்த NLC ஊழியர்கள். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே பள்ளி விடுதி கிணற்றில் இருந்து மாணவன் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற உறவினர்களை கைது செய்து போலீஸ் அராஜகம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் சாதிப்பது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள நாகம்மாள் கோயில் ஆடி திருவிழா கோலாகலமாக கொண்டாட்டம். 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தி சாமி தரிசனம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே விவசாய நிலத்தில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவசாயியின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் போராட்டம்.
மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்தும் உயிரிழந்த விவசாயியின் குடும்பத்திற்கு இழப்பீடு கேட்டும் அரசு மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல் உதவி ஆய்வாளர் பழனிவேல் என்பவர் ஒருமையில் பேசி போராட்டம் நடத்தக்கூடாது என மிரட்டல். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட காமராஜ் நகர் கருமாரியம்மன் கோயில் அருகே கால்வாய் முழுவதும் குப்பைகள் நிறைந்திருப்பதால் மக்கள் கடும் அவதி. அமைச்சர் நாசரின் சொந்த தொகுதியில் இதுபோன்ற அவலம் நிகழும் நிலையில் ஆவடி மாநகராட்சியின் அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே புலிக்கரை ஏரி உட்பட 14 ஏரிகளுக்கு உபரி நீர் கால்வாய் திட்டம் பாதியில் நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் கண்ணீர். ஸ்டாலின் மாடல் அரசு 2022ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டி பணி முடிக்கப்படாததால் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் கடலில் கலக்கும் அவலம். தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர் கொண்டு வந்த பட்டாசு வெடித்து விபத்து. 2 மாணவர்கள் படுகாயத்துடன் மீட்பு. திருவண்ணாமலை மாவட்டம் சேவூர் கிராமத்தில் போலி பத்திரம் மூலம் தனது இடத்தை அண்டை வீட்டுக்காரர் அபகரிக்க முயல்வதாக புகார். ஸ்டாலின் ஆட்சியில் புகார் அளித்தால் வீட்டு பெண்களை அழைத்து வந்து விசாரணை என்ற பெயரில் சித்திரவதை செய்வதாகவும், உங்களுடன் முதல்வர் விளம்பர நிகழ்ச்சியிலும் தீர்வு கிடைக்காததால் நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட நபர் அலுவலரின் காலில் விழுந்து கதறிய பரிதாபம். திமுக தான் அப்படி இல்ல கட்சி இல்ல நீ வந்து அரசியல் பேசாத அப்படி இல்ல சார் நீ குத்தத்தான் சார் நீ குத்தத்தான் சார் நீ வாட்ஸ்அப்ல போட்டு அப்படி இல்ல சார் வாட்ஸ்அப்ல என்ன தப்பு பண்ணல எல்லாமே கால்ல வீந்து கேக்குறேன் என்ன பாருங்க எங்க கோவை அரசு தொழில்துறை பயிற்சி நிறுவனத்திற்கு சொந்தமான விடுதியில் தங்கியிருக்கும் மாணவர்களை இழிவாக பேசி தாக்குதல் நடத்தி கொடுமைப்படுத்தும் வார்டன். விடுதி வார்டன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள். செப்டம்பர் 1 முதல் புதிய விலை நிர்ணயம் செய்து நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் நெல் மூட்டைகள் தேக்கமடையாத வகையில் திறந்தவெளி கிடங்குகளை அமைத்து தடையின்றி கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் வலியுறுத்தல். தேனியில் வீடு கட்ட விடாமல் அண்டை வீட்டார் பிரச்சனை செய்து வந்த நிலையில் மன உளைச்சலில் இருந்த பாண்டியராஜ் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட பெண்களை சரமாரியாக தாக்கி ஒருமையில் பேசிய போலீசார் தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்து அராஜகம். விழுப்புரம் மாவட்டம் குன்னத்தூரில் 30க்கும் மேற்பட்டவர்கள் மஞ்சள் காமாலை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டதால் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்த மக்கள். மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க முடியாத வக்கற்ற அரசாக திமுக அரசு இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அச்சரப்பாக்கம் வரை சென்ற அரசு பேருந்தில் அதிக அளவில் புகை வெளியேறியதால் பின்னால் வந்த வாகன ஓட்டிகள் அவதி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் ஓட்டை உடைசலான பேருந்துகளை இயக்குவதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. விவசாயிகளின் நலனுக்காக ஒதுக்கப்பட்ட 800 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் திட்டங்கள் தமிழக நிதித்துறையின் இழுத்தடிப்பால் தொடங்க முடியாமல் தவிப்பு. வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் போட்ட ஸ்டாலின் அரசு அதில் விவசாயிகளுக்கு நலத்திட்டங்களை செய்யாமல் கொள்ளையடிக்க நினைப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் புதுப்பாளையத்தில் ஆடி பெரும் தேர் திருவிழா கோலாகலம். 60 அடி உயர தேரில் குருநாத சுவாமியும் பெருமாள் சாமியும் எழுந்தருள
மலர் பல்லக்கில் வீதி உலா வந்த காமாட்சி அம்மனையும் கண்டு பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் சாமி தரிசனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கும் ஆவணி திருவிழா. ஆவணி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 23ஆம் தேதி கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இன்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் சற்று வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவின் சில்லறை விலை பணவீக்கம் கடந்த 8 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடந்த ஜூலை மாதத்தில் 1.55% சரிவு. உணவுப் பொருட்களின் விலை சரிவே இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என கூறப்படும் நிலையில் ரிசர்வ் வங்கியின் இலக்கை விட கீழே சென்றுள்ள இந்த பணவீக்கம் நுகர்வோருக்கு நிம்மதி அளித்தாலும் விவசாயிகளின் வருமானத்தில் பாதிப்பு ஏற்படும் அபாயம்.